கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. சரீர உறுப்புகள் இதுதான் எங்க கிடக்கும் பத்மதீவுல கிடக்கும். முந்தி அந்தமான் தீவு அப்படி வச்சிருந்தாங்க. அந்தமான் தீவை அப்படி வச்சிருந்தாங்க. இங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் எங்க கொண்டு போய் சேர்த்துறது? அங்க. அது ஒரு செல்லு மாதிரி வச்சு அடைச்சி வச்சிருந்தாங்க. அந்த காட்டில் கூட உலாவ விடலை. ஆனால் பத்மதீவு அப்படி கிடையாது. ஒரு வித்தியாசமான இடம். நாடு கடத்தப்படுறவங்களாம் அங்கே கடந்து சுற்றி கிடக்க வேண்டியதான். சரியான ஆகாரம் கிடையாது, சரியான ஒரு பனிஷ்மெண்ட் ஏரியா. ஆனால் அந்த இடத்துல இவன் ஜெபித்து பத்மதீவில் ஆவிக்குள்ளானேன். வாசிங்க, பார்த்தீங்களா? வெளிப்படுத்தல் 1:9-10 இது சொல்லியிருக்கு. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அவனுக்கு பிரச்சனைகள் மத்தியில் இருந்து அதையே பார்த்து புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு துக்கப்பட்டு சோர்ந்து ஒடுங்கி முடங்கி அப்படி விரக்தியின் உச்சிக்கு போகிறது பழக்கம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய யோவானை என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கொதிக்கிற எண்ணெயில் தூக்கி போட்டாங்களாம். கொதிக்கிற எண்ணெயில் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. சுண்ணாம்பு காலவாசலில் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. சரி, இவனை சாகவே கிடையாது போல் இருக்குன்னு சொல்லித்தான் இவனை எங்கே கொண்டு போய் விட்டது? நீ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போன்னு சொல்லி எங்கே கொண்டு போய் விட்டாங்க? யோவானை பத்மதீவில் கொண்டு போய் விட்டாங்க. அதனால ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு, இவன் சாக மாட்டான். ஏன்னா இயேசு பேதுருட்டு சொல்லும் போது சொன்னாரு, ஆண்டவரே இவன் காரியம் என்னன்னு பேதுரு கேட்டவுடனே இயேசு என்ன சொன்னாரு? ஒருவேளை நான் வருமளவும் இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்னன்னு கேட்டார் யோவான் 21. அதனால இவனுக்கு சாவு கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் திட்டமாயிடுச்சு. அதனால தான் எண்ணெய் சட்டியில் போட்டாலும் அவனுக்கு சாவு வரல, சுண்ணாம்பு கலவசலில் போட்டாலும் சாவு வரல, தண்ணீர் தூக்கி போட்டாலும் சாவல. அதனால நேர கொண்டு போய் அவனை எங்க இறக்கி விட்டு வந்துட்டாங்க? பத்மதீவில் இறக்கி விட்டாங்க. அந்த வெறுமை, அந்த தனிமை, ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஆனா அவன் அதை பார்க்கல. அவனுக்கு அது மைண்ட்ல கிடையாது. அவன் அங்க உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆவிக்குள்ளாயிட்டான். எங்க போயிட்டான்? டிரான்ஸ். உடனே அவன் மேலே போய் சபைகள், ஊழியம், சிங்காசனம், மூப்பர்கள், உபத்திரவ காலம் எல்லாத்தையும் அவனுடைய மைண்ட் ஃபுல்லா எங்க போயிடுச்சு? ஆவியானவர் அவனை எங்க கொண்டு போயிட்டாரு? நீங்களும் கூட நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்க கூடாது. துக்கம், வேதனை, தேவை, குழப்பம், கலக்கம் இதையே நம்ம பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது? இழந்துடக்கூடாது. அவனை போல ஆவிக்குள்ளாகணும். அப்போ நம்ம உலகை மறப்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பரலோக தரிசனம், பரலோக வெளிப்படுத்தல், பரலோக காட்சிகள். இப்போ நம்ம நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களை ஆத்மாவில் என்ன கிடைச்சிடும்? ஒரு பெரிய சாந்தி கிடைச்சிடும். பயங்கர போராட்டத்தில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு வசனம் உங்களுக்கு கிடைக்கட்டும். அந்த ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், நம்பிக்கை வந்துடும். செத்து கிடந்த நாரி கிடந்த லாசருக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது. என்னது? லாசருவே வெளியே வா. அந்த வார்த்தை நாரி கிடந்த அவனை தூக்கிட்டு வந்துருச்சே. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரச்சனைகளை பார்க்காமல் பிரச்சனைகள் மத்தியில ஆவிக்குள்ளாகி மகிமையான காரியங்களை பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியும் யோவானுக்குள்ள இருந்த அந்த மகிமையான தரிசனத்தின் ஆவி. அவனுக்கு சரீரத்தில் வேதனை, சாப்பாடு இல்லை, துக்கம், வேதனை இதெல்லாம் பார்க்கல. அவன் இதெல்லாம் தூக்கி போட்டு ஆவியில போயிட்டான். நாம் கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ளாகலாமா? கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ள நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா கவலைகளையும் மறந்து விடுங்க. யோவானுக்குள்ள இருந்த அந்த மகிமையான அனுபவத்தை கத்திருந்த காலை வேளையில நமக்கு தர முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, யோவானை போல ஆவிக்குள்ளாகி பிரச்சனைகளை மறந்து, கவலைகள் துக்கங்களை மறந்து, கர்த்தருடைய சமூகத்தில் இளைப்பாரி ஆவிக்குள்ளாகி கர்த்தாவே மகிமையானவைகளை காண தரிசிக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியும் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஓ ரபா கத்திரபல கதிகரபல திரபலபல மணிபலபல பரிபலபல. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கணும். அது ஒரு ஜப ஆவி. யூதா 20ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. வாசிங்க.
யூதா 20. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்றது அது ஒரு பெரிய கிருபை. சூழ்நிலைகளை மறக்கலாம் அப்பதான். இல்லைன்னா நீங்க உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, உங்க துக்கம் வரும், உங்க சஞ்சலம் வரும். இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி நடத்திட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளே இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம வாழ்க்கை எப்படி ஆகும், இப்படி ஆகும். ஆனா ஜெபிச்சுட்டே இருப்போம். அந்த ஜெபம் என்னது? உருப்படி இல்லாத ஒரு ஜெபம். ஆனா இதை மறந்து ஜெபிக்கிறது தான் பரிசுத்த ஆவிக்குள் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை தர முடியாது. மறுபடியும் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. கவலைகளை மறந்து ஜெபிக்கிற பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபாவி தர முடியாது. போராடுவோம். ஆமென். உலக கவலையை மறந்து, உலக துக்கங்களை மறந்து, உலக தேவைகளை மறந்து பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தரட்டும். முழு சபைக்குள்ள ஒவ்வொரு ஊழியர்கள் விசுவாசிக்குள்ள அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை தர முடியாது. போராடுங்க. பைபிள்ல நம்ம யோசேப்பு குறித்து பார்க்கும் பொழுது, யோசேப்புனா இயேசுவின் தகப்பராகிய யோசேப்பை பார்க்கும்போது ஒவ்வொரு டைமும் கர்த்தருடைய தூதன் அவற்றை இடைபடுகிறார். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் என்ன செய்யணும், ஒரு எச்சரிப்பு அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அந்த பிள்ளையை அவனால என்ன செய்ய முடிஞ்சது? பாதுகாக்க முடிஞ்சது. இயேசுவை பாதுகாக்க முடிஞ்சதுக்கு காரணம் அதுதான். வேதத்தில் பார்க்கும்போது 4 ட்ரிப்பு கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். குறுகிய காலத்துக்குள்ள கர்த்தர் அவனோடு 4 ட்ரிப் அவனுக்கு இடைப்பட்டார். மத்தேயு 1 கர்த்தருடைய தூதன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வெளிப்பட்டார். 2வது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரெண்டாவது இது 2வது டைம். 3வது மத்தேயு 2:19. பாருங்க, இது 3வது டைம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாத்தீங்களா? தேவனால ஒரு எச்சரிப்பு அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழி நடத்துதல், அதனுடைய சரியான அர்த்தம் ஒரு லீடிங் அவனுக்கு நெஞ்சது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு ஆலோசனை கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பெண்ணை சேர்க்கலாமா, அந்த பெண்ணை தள்ளிடலாமா, வேண்டாமா அப்படின்னு ஒரு அவன் மைண்ட்ல ஒரு எண்ணம் வந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனோட இடப்பட்டார். நீ அவளை தள்ளக்கூடாது, நீ அவளை சேர்த்துக்கணும்னு. மத்தேயு 1:24 படி கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை அவன் சேர்த்து கொண்டான். அப்போ நமக்கு ஒரு தேவனுடைய நடத்துதல் வேணும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியமோ, வேலையோ, விவாகமோ, படிப்போ, இல்லாவிட்டால் உங்களுடைய தொழிலோ, வீடு எடுக்கிற காரியமோ, மாறுற காரியமோ, ஊழியத்துக்கு போறதோ வர்றதோ, எதுவா இருந்தாலும் ஒரு லீடிங் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் பாருங்க, அவன் மைண்ட், அவன் ஒரு நீதிமான். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. மத்தேயு 1 சொல்லியிருக்கு, யோசேப்பு நீதிமானாய் இருந்தார். 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு எப்படி இருந்தான்? அதனால கர்த்தர் அவனுக்கு இடைப்பட்டார். நீ அவளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. உடனே அதை அப்படி கீழ்ப்படிஞ்சான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளைய எடுத்துட்டு என்ன செய்? ஓடிப்போ, எகிப்துக்கு ஓடிப்போ, நான் சொல்ல வரைக்கும் நீ என்ன செய், அங்கே ஓடிட்டான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப சொல்றாரு, நீ பிள்ளைய கூட்டிக் கொண்டு எங்க வா? இஸ்ரேல் தேசத்துக்கு போ. திருப்பி அங்கிருந்து புறப்பட்டான். வரும்போது அவனுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இது எப்படி பிள்ளைய கொண்டு போன்னு சொல்றாரு? அங்கே போனா அவன் இருக்கானே, அவன் பிள்ளை தானே இருக்கான், அவன் பிள்ளை தானே அடுத்த போஸ்டிங் வந்திருக்கான், என்ன ஆகும்? அர்குலாயி தன் தகப்பனுடைய ஏராதின் பட்டத்துக்கு வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே அவன் போக பயந்தான். உடனே யார் வந்துட்டா? கர்த்தருடைய தூதன் எச்சரிச்சு, இல்லை நீ வேண்டாம், நீ அங்கே போகாத. இந்த இடத்துல தூதன் இல்லை, தேவனே வந்துட்டார். அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டார். உடனே அவன் எங்கே போயாச்சு? நாசரேத்துக்கு போய்விட்டார். அதனால அவர் நசரேன் என்று என்ன பண்ணார்? அப்போ இதுலேருந்து என்ன விளங்குகிறோன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இது ஒரு சின்ன சின்ன காரியம் போல இருக்கும். ஆனால் இதில் யார் பாதுகாக்கப்படுறா? இயேசு
பாதுகாக்கப்படுற. நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பாதுகாக்கப்படணும்னா அப்பப்ப நமக்கு ஒரு லீடிங் இருந்துகிட்டே இருக்கணும், டச்சிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் போலாமா போலாமா வேண்டாமா வேணுமா, எது எடுத்தாலும் யாருடைய கான்டாக்டே? தெய்வத்தினுடைய தொடர்பு. அந்த அளவு ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் என்ன செஞ்சான்? வாழ்ந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏனோக்கை குறித்து சொல்லி இருக்கிறது, அவன் தேவ எச்சரிப்பு பெற்று வாழ்ந்தான். இங்கேயும் அதே தான், தேவனால் எச்சரிக்கப்பட்டான். 11:7 எபிரேயர் 11:7. சாரி, நோவாவை பத்தி சொல்லியிருக்கு. அவன் எப்படிப்பட்டவன? தேவ எச்சரிப்பு பெற்ற ஒரு ஆள். அதனால தான் அவன் துணிஞ்சு அந்த பேழையை கட்டினான். தேவ எச்சரிப்பு நோவாவுக்கு கிடைத்தது, ஏனாக்கொல்ல நோவா. அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல தேவ எச்சரிப்பு எப்பவுமே நமக்கு ஒரு டச்சிங் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய எதுவா இருந்தாலும், உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு லீடிங் இருக்கணும். இன்னைக்கு இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அதில் ஆண்டவர்கிட்டருந்து ஒரு என்ன இருக்கணும்? ஒரு கைடன்ஸு இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பிளான் போடுறது ரொம்ப சிம்பிள். நம்ம டெய்லி பிளான் போட்டுகிட்டே தானே இருப்போம். அது இது அங்கே போகணும், இங்கே போகணும். நமக்கு இந்த ஒரு இடத்துல உட்கார முடியாது, சக்கரம் கட்டிகிட்டு இருக்கும், ஓடிட்டே இருப்பான். திடீர்னு இங்கே இருப்பான், திடீர்னு அங்கே இருப்பான், திடீர்னு சர்ச்சுக்கு வருவான், சர்ச்சிலேருந்து பார்த்தா வீட்டுக்கு போயிடுவான், வீட்டிலேருந்து பார்த்தா அங்கே போயிடும். அது சுற்றிகிட்டே இருக்கும் அது. ஆனால் இதுக்கு மத்தியில் கர்த்தருடைய லீடிங் ஒன்று இருக்கணும். நீ போகாத, நெல்லு, உட்காரு, எலும்பு. கர்த்தருடைய நடத்துதல் ஒருத்தர் இருந்தான்னா அவனை கரெக்டாக கர்த்தர் கொண்டு போவார். யோசேப்புக்கு நல்ல ஒரு லீடிங். அவளை விடலாமா, அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்ச உடனே கர்த்தர் சொன்னார், நீ அவளை விடுறது மாதிரி என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. இப்போ நம்ம விசுவாசிகளுக்கு வீட்டில் பிரச்சனை வந்த உடனே இப்படி டக்கு டக்குன்னு ஒரு ஆலோசனை கிடைச்சதுன்னா வீட்டில் சண்டை வருமா? நீடிக்குமா? 10 நிமிஷத்துல என்ஜின் ஆஃப் ஆகி போயிடும். அப்படித்தானே? பயங்கர கொந்தளிப்பு, ஏசு இறையாதே அப்படின்னா ஆஃப், அப்படி நின்று போச்சு. அப்படித்தானே? அதுபோல உங்க வீட்டில் கடல் கொந்தளிக்குது, சுனாமிலாம் அடிக்குது. ஆனா நிறுத்துறதுக்கு தான் ஆள் இல்லை, நிறுத்துறவரை உள்ள விடுறதே இல்லை. சுனாமி உண்டாக்குற ஆள் தான் உள்ள உட்காந்துருக்கோம். நம்ம எல்லாம் யோனாவா இருந்தா சுனாமிலாம் தானா வரும். அதனால அங்க பாருங்க, உடனே அவனுக்கு ஒரு லீடிங் கிடைக்குது. நமக்கு ஒரு நடத்துதல் வேணும். பிரச்சனையை அமர்த்தக்கூடிய ஒருவர் தேவை. அவன் மனசுல தான் யோசிச்சான், தன் இருதயத்தில் யோசிச்சான், அவளை தள்ளிடலாமா அப்படின்னு யோசித்து கொள்றான். தன் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவனுக்கு உள்ள அப்படி ஒரு சிந்தனை ஓடிச்சு. சிந்தனையை கர்த்தர் அறிஞ்சு உடனே நெஞ்சாரு, இந்த வேலைலாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு பிராமின் பொண்ணை ஒரு வீட்டில் கட்டி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த தாய் ஒத்துக்கல. இது இந்த பிராமின்லாம் நம்ப முடியாது, திரும்ப என் பையனை எங்க கொண்டு போயிடுவாங்க, விக்கிரக ஆராதனைக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அந்த கேப்ல அந்த பிள்ளை அபிஷேகம் பெற்றா. யாரு? அந்த பிராமின் கேர்ள் அபிஷேகம் பெற்றா. அவ புதுசா அபிஷேகம் பெற்றா. இவங்க என் பையனுக்கு பிராமினுக்கு கட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, இந்த பையனுக்கு அபிஷேகம் கிடையாது. ஆனா வந்தவளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அபிஷேகம் கிடைச்சிருச்சு. இந்த அபிஷேகம் கிடைச்ச உடனே அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் உறுத்தல், நம்ம பையனுக்கு கூட என்ன கிடைக்கல, அபிஷேகம் கிடைக்கல, அவளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப கட்டி கொடுத்துடலாமா, அப்போ விக்கிரகத்துக்கு இனிமே போக மாட்டா, அபிஷேகம் கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம். ஆனா பையனுடைய அக்காவுக்கு அது எப்படி பிராமணனை போய் கட்டி கொடுக்கறது, இழுத்துட்டு போயிட்டான்னா அப்படின்னு அன்னைக்கு பிரசங்கத்துக்கு வந்தாங்க. சண்டே சர்வீஸ் அன்னைக்கு ராகாபை பத்தி பிரசங்கம். உடனே சாயங்காலமே கல்யாணத்துக்கு எல்லாருமே சம்மதிச்சுட்டாங்க, கட்டிட்டாங்க, விசுவாசியா இருக்காங்க. அந்த ஆலோசனை கரெக்டா என்ன செய்யுது, வரணும். உங்களுக்கு வருதா? இது நேர போய் முட்டி நெடுக போய் தண்டிக்கப்பட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், குனிறோம். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. யோசேப்புக்கு உடனே சின்ன காரியம் தான், போலாமா வேண்டாமா, உடனே ஒரு லேடி, நீ பிள்ளை எடுத்துக்கொண்டு எங்க போ, எகிப்துக்கு போ, எகிப்துல இருந்து திரும்பி நீ எங்க போ, இஸ்ரேலுக்கு போ, இஸ்ரேல இருந்து நீ எங்க போ, நாசரேத்துக்கு போ. உடனே அவனுக்கு பாருங்க சடனா வந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம நினைப்போம் மரியாள் தான் பயங்கரமான ஆளு, ஆண்டவரே அடிமைன்னு. ஒன்னும் கிடையாது.
பதிலும் கிடையாது. மரியாளுக்கு பிள்ளை தூக்கிட்டு போவான்னு ஒண்ணுமே இல்லை. அவ பார்த்து முடிஞ்சிருச்சு. இப்ப இனிமே ஃபுல் கண்ட்ரோல் பார்த்து யார்கிட்ட தான் இருக்கு? யோசிப்பட்டாரு. அதனால ஜெபம் பண்ணுவோம். தேவ எச்சரிப்பு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை நமக்கு தருவாரா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஊழியக்காரங்களுக்கு வேணும், விசுவாசிகளுக்கு வேணும். எப்பொழுதும் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளேயே, அவருடைய கட்டுப்பாட்டிலேயே இயங்கக்கூடிய, நடத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. அதை கர்த்தர் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை மேற்கொள்ள நம்ம கையில ஆயுதம் இருக்கணும். எந்த இடத்துலையும் நாம் நிராயுதபாணிகளாக நிற்கக்கூடாது. ஒன்றும் இல்லாமல் மாட்டிக்கிட்டு பசங்கட்டத்தனமாக நினைச்சக்கூடாது, சிக்கிக்கொள்ள கூடாது. எந்த இடத்துலையும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை, ஒரு அபிஷேகம் நம்ம கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மாட்டிடுவோம். சிம்சோனுக்கு அந்த சிங்கத்தை கிழித்து போடுறதுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு அபிஷேகம், வல்லமை இருந்தார். தாவீதுக்கு அந்த வல்லமை, அந்த சிங்கத்திலிருந்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்கக்கூடிய ஒரு வல்லமை இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்றார், எனக்கு கிருபை இருந்ததுன்னு சொல்றார். கோலியாத்தை மேற்கொள்ள தாவீதுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு கல் இருந்துச்சு. அதுபோல பொல்லாங்கனியும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போட நமக்கு என்ன இருக்கணும்? என்ன வேணும்? எபேசியர் 6, பொல்லாங்கனியையும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. அப்போ பொல்லாங்கனியும் அக்னி அஸ்திரங்களை அவித்து போடுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். ஒரு ஆயுதம் தேவை, இல்லைன்னு சொன்னா முடியாது. தாவீது ஒரு கட்டம் வரும்பொழுது ஆயுதம் இல்லாம போயிட்டான். பிசாசு நம்மளை ஆயுதம் இல்லாம மாத்துவான். அப்பதான் நீங்க வசங்கமா யார் கையில மாட்டிக்குவீங்க? சத்ரு கையில. கரெக்டா உங்களை சுத்தி கரெக்டா வரும்போது உங்க கையில ஆயுதம் இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. வல்லமை இல்லை, கிருபை இல்லை, அபிஷேகம் இல்லை, விசுவாசம் இல்லைன்னா அடி வாங்கிடுவீங்க. பிசாசு அப்படி செய்வான். சவுல் விரட்டும் போது தாவீது ஓடுறான். அவன் கையில் என்ன கிடையாது? ஒரு ஆயுதம் கூட கிடையாது. இவன் சொல்றான், ராஜாவின் காரியம் அவசியமா இருக்கிற அப்படின்னா நான் ஓடி வந்துட்டேன், இங்கே உம்மிடத்துல ஏதாவது ஆயுதம் இருக்கான்னு கேட்கிறான். அப்ப அவன் சொல்றான், நீர் ஏழை பள்ளத்தாக்கில் கொண்ட கோலியாத்தின் பட்டயம் இருக்கிறது வேணும்னா. உடனே அவன் சொல்றான், அது வேணா கொண்டா, அதுக்கு நிகர் ஒண்ணுமே கிடையாதுன்னு வாங்கிக்கிட்டான். அப்ப நமக்கு ஆயுதங்கள் இருக்கணும். சத்ருவை மேற்கொள்ள நமக்கு கையில் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஒரு வல்லமை இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். சத்ருவுடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு ஆயுதம் கூட உன் கையில சிக்காதபடி பார்த்துக்கொள்வான். அப்படித்தான் சவுலுடைய நாட்கள்ல நடந்தது. சவுலுடைய நாட்கள்ல யுத்த நேரத்துல ஒரு ஆயுதமும் கிடைக்காத அளவுல சத்ரு பிளான் பண்ணான். பெலிஸ்தர்கள் ஒரு ஆயுதம். 1 சாமுவேல் 13:19 பாத்தீங்களா? ஒருத்தன் கையில எதுவும் இருந்துடக்கூடாது. பட்டயம் ஈட்டி ஒருத்தன் கையில நிச்சயக்கூடாது, சிக்கிடக்கூடாது. இப்போ இவங்களுக்கு இருக்கிற மண்வெட்டி, கோடாரி, கடப்பாறை எல்லாம் தீட்டுக்கிறதுக்கு எங்க போக வேண்டியதாகி போச்சு? இஸ்ரேலில் இருக்கிற எல்லா கொல்லனையும் பிடிச்சி போயிட்டானுங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டான். இப்போ இவங்க ஏதாவது தீட்டணும்னா எங்க போனோம்? அங்க போனோம். அங்க போவதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க போவதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் கூர்மை ஆக்குறதுக்கு என்னதான், எது மட்டும்தான் இருந்துச்சு கையில? அரங்கள். 22 யுத்த நாள் வந்தபோது எப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஒரு யுத்த காலத்துக்கு போய் நிக்கிற ஒரு ராஜாவுக்கும் பையனுக்கும் மட்டும்தான் என்ன இருக்கு? பட்டயமும் ஈட்டியும். மற்ற யார் கையில என்ன கிடையாது? சத்ரு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி அடிக்கிறான் பாத்தீங்களா? புரியுதா? சத்ரு எவ்வளவு பிளான் பண்றான் பாத்தீங்களா? உன் கையில விசுவாசம் இருக்கக்கூடாது, கிருபை இருக்கக்கூடாது. உனக்கு உன் கையில என்ன ஆயுதம் இருக்குன்னு பாக்குறான். அதை இல்லாம ஆக்குறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். உனக்கு ஜபம் நல்ல உன்னுடைய வாழ்க்கையில ஜபம் தான் ஆயுதமா? அந்த ஜபத்தை என்ன செய்யறான்? உன்னைய வீக்காக்கி தூங்க வச்சு உன்னைய அந்த ஜபமே அந்த ஆயுதமே இல்லாம ஆக்கிடுறான். உபவாசம் தான் உன்னுடைய ஆயுதமா? உபவாசமே போட முடியாத அளவுல உன்னைய வியாதியஸ்தனாய் மாத்தி விட்டுறான், ரொம்ப வீக்கா மாத்தி விட்டுறான். பைபிள் ரீடிங் தான் உன்னுடைய ஆயுதம்.
வேத வசனத்தை வாசிச்சு 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 ஜீவன் அடையுது. உன்னை பைபிளே படிக்க விடாம ஆக்கிடுவான். முழங்கால் தான் உன்னுடைய ஆயுதம், முழங்காலே போட விட மாட்டான். கைகளை உயர்த்துறது தான் உன்னுடைய ஆயுதம், கைகளையே உயர்த்த விட மாட்டான். சமாதானமா போறது தான் உன்னுடைய ஆயுதம், உன்னைய சமாதானமா என்ன செய்ய மாட்டான், இருக்க விட மாட்டான். அதாவது உன்னுடைய ஆயுதம் எதுன்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். ஒரு ஆயுதம் இல்ல, பல ஆயுதங்கள் இருக்கு. எபேசியர்ல ரட்சிப்பெண்ணும் தலைச்சீரா, மார்க்கவசம், இப்படி ஒன்னு ஒவ்வொரு விதத்துல இருக்கு. இதுல எதுல உனக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கோ அதை எடுத்துருவான். ஈஸியா ஒண்ணு நெஞ்சிருவான், தட்டிடுவான். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சனையான ஒரு செயல். யுத்த நாள் வந்தபோது என்னதான் இருந்துச்சு, யோனத்தானுக்கும் சவுலுக்குமே அன்றி ஜனங்களில் ஒருவர் கையில் என்ன கிடையாது, ஈட்டியும். திருப்பி என்னது சண்டை போடுவான், யோசிச்சு பாருங்க. மண்ணு வெட்டி வச்சுட்டு சண்டை போட முடியுமா சொல்லுங்க? இந்த மாட்டுக்கு குத்துற தாற்றுக்கோலை வச்சுட்டு சண்டை போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. பட்டயம்னா இப்போ உள்ள பட்டயம் அல்ல, அந்த காலத்து பட்டயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போகணும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த வாழை பார்த்தீங்கன்னா, வாழை நமக்கு இப்போ உள்ள ஒருத்தனுக்கும் தூக்க முடியாது. அந்த வாழில் இருக்கிற சைஸும் அந்த வாழ் இருக்கிற வெயிட்டும் இப்ப இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. வெயிட் அந்த இதுதான் இருக்கு. அங்க இருக்கிற முரசை பார்த்தீங்கன்னா அதை அடிக்கிறதுக்கு ஒருத்தனுக்கு சக்தியே கிடையாது. அதை வச்சு அந்த காலத்துல சண்டை போட்டிருக்கான். அதனாலதான் யானையை வெட்டினா யானையோட துதிக்கை அப்படியே என்ன செய்யுது, கீழே விழுந்திருக்கு. அந்த அளவு வெட்டியிருக்காங்க. அவ்வளவு. அப்போ அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாருங்க. நம்ம இப்போ 18 வயசுலயே உட்கார்ந்தா எழும்ப முடியல, எழும்புனா நிக்க முடியல. ஒரு 3 நிமிஷம் கழிச்சு தான் கை காலெல்லாம் ஸ்டெடினஸ் வருது. எத்தனை வயசு? 18 வயசு. இப்ப இருக்கிற நம்முடைய பாடி கண்டிஷன் அவ்வளவு லோ ஸ்டேஜுக்கு நெஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனா அவங்க நீங்க போய் டைம் இருந்தா பாருங்க, அந்த வாள்லாம் எவ்வளவு சைஸ், என்ன மாதிரி ஈட்டிகள், என்ன மாதிரி. ஆனா இத்தனை நேரத்தில் பிசாசு என்ன பண்ணிட்டான், கரெக்டா யோனத்தானுக்கும் இவங்க 2 பேரும் எனி டைம் வச்சிருப்பாங்க, மற்ற எல்லாருக்கும் கிடையாம இல்லாம பார்த்துக்கிட்டான். அதுதான் அவனுடைய பிசாசின் தந்திரம். உனக்கு அந்த ஆயுதம் இருக்கக்கூடாது, உனக்கு அந்த கிருபை இருக்கக்கூடாது, உனக்கு அந்த அபிஷேகம் இருக்கக்கூடாது, உனக்கு அந்த அக்னி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பாஸ்டர் செல்வத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாஸ்டர் செல்வம் தெரியுமா? இங்கே உள்ளவர் தான், ஆழ்வார் தோப்பு. ஆனா அவர் அங்க போய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ராயப்பேட்டையில் விசுவாசியா இருந்து ஊழியத்துக்கு போய் திருப்பி மெட்ராஸ் சென்ட்ரல் பாஸ்டாவே அந்த அவருக்கு இருக்கிற ஆயுதமே என்ன தெரியுமா, சரியான அபிஷேகம். அவர் மாதிரி ஆவில் நிரம்புறத ஆளுங்களை பார்க்க முடியாது. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஆவில் நிரம்பிடுவார், எல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடிடும். ஒரு இடத்துல ஒரு சபையில பிரச்சனையா இருந்துச்சான். இவர் போனாராம், பெரிய பாஸ்டர் உட்கார்ந்து விசாரிச்சுட்டு இருந்தாராம். திடீர்னு ஆவில் அறிஞ்சிட்டாரு. உட்கார்ந்தவெல்லாம் அப்படியே ஆஃப், சரியான ஒரு அபிஷேகம். அதோட அந்த பிரச்சனையை தீர்ந்து போச்சான். எப்படி இருக்கும்? அதோட அந்த பிரச்சனை அப்படி ஆஃப். அபிஷேகம் தான் அந்த இடத்துல என்னது, ஆயுதம். கொஞ்ச நேரம் ஆவில் நிரம்புறது, முழங்கால் போடுறது. நமக்கு ஆயுதம் வேற ஒன்றும் இல்லையே. நம்முடைய ஆயுதங்கள், நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரா 10:4. எங்களுடைய போராயுதங்கள், நம்முடைய போராயுதங்கள் எது? அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகள். அது கரண்டி கிடையாது, அது கை கிடையாது, கால் கிடையாது, வாய் கிடையாது. நம்முடைய போராயுதங்கள் என்னது? வாய் கிடையாது. ஒரு சிலருக்கு கை தான் பேசும், ஒரு சிலருக்கு கரண்டி பேசும், பிளேட்டு பேசும், பொல்லாத ஆவி பாய் பேசும். அப்படித்தானே? ஆனா நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் முழங்கால். முழங்கால் போட்ட அரண்கள் என்ன செய்யும்? நிர்மூலமாகும். ஸ்தோத்திரம் பண்ணா எரியோ கோட்டை என்ன செய்யும்? விழும். கத்தரை துதித்தால் அஸ்திபாரத்தை என்ன செய்வார்? கத்தர் அசைப்பார். இது பிசாசு என்ன பண்றான்? ரொம்ப டெக்னிக்கா எதை எடுத்துடுறான்? உன்னுடைய ஆயுதத்தை பிடிங்கிடுறான்.
ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறான். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆயுதம் இல்லாம என்ன செய்யக்கூடாது இருக்க. எனி டைம் தாவீது அந்த கல் இருந்துச்சு, இல்லைன்னா அன்னைக்கு எரிஞ்சிருப்பான், அவனை கோலியாத்து பீஸ் பீஸ் ஆக்கி போட்டிருப்பான். அதனால நம்ம கையில எப்பவும் ஒரு ஆயுதம் இருக்கணும், பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதம். நீங்க பாருங்க, இந்திரா காந்தியை சுட்டு கொண்டாங்க அப்படிதானே? அன்னைக்குதான் அவங்க என்ன போடல சொல்லுங்க, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு அன்னைக்கு தான் அவங்க என்ன செய்யல போடல. நீங்க இந்த பெரிய தலைவர்களை பாருங்க, நடந்து வரும்போது இப்படியே வருவான், தலையை கழுத்தை தூக்கிட்டே நடந்து வருவான். எதுக்கு? உள்ள என்ன போட்டிருக்கான்னு அர்த்தம். அது ஆணோ பெண்ணோ அவங்க ஸ்டைலா நடக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே நிமிந்து நடப்பாங்க. நிமிந்து நடக்கிறதுக்கு காரணம் வந்து ராஜ மரியாதை கிடையாது, உள்ள போட்டிருக்கிற புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு தான் அப்படி நிப்பாட்டி வைக்குது அவனை. அன்னைக்கு பார்த்து அவங்க போடல. அது அவங்களுக்கு மெய்காப்பாளர்களுக்கு அன்னைக்கு என்ன செய்யும் தெரியும், அவங்களுக்கு தெரியும்ல, அவன் 24 hours அவன் கூடயே தானே இருக்கான். அவனுக்கு தெரியும் இவங்க ஜாக்கெட் போட்டா, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டா எப்படி இருக்கும், எப்படி நடப்பாங்கன்னு தெரியும். அன்னைக்கு இல்லைன்னு நல்லா தெரிஞ்சது, சுட்டு தள்ளிட்டான். மார்க்கவசம் நமக்கு என்னது? எது மார்க்கவசம் நமக்கு? எபேசியர் 6 நீதி என்னும் மார்க்கவசம், அது நமக்கு தேவை. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய ஆயுதங்கள் எப்பவும் ஆயுதம் தெரிச்சவங்களா இருக்கணும், எப்பவும் ஆயுதம் இருக்கணும். சர்வாயுத வர்க்கம் நமக்கு என்ன செய்யணும்? எனி டைம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் பிசாசு எந்த நேரத்தில் தூக்கத்தில் வந்தா விட பிசாசு என்ன செய்யணும்? தூக்கத்தில் கூட நீங்க சொப்பனத்தில் கூட பிசாசு என்ன செய்யக்கூடாது? தோத்துற கூடாது. எந்த நேரத்திலும் பிசாசை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதம் கிருபை, அபிஷேகம், வல்லமை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? தாவீதை போல ஒண்ணு இல்லாம போய் நிக்க கூடாது தேவ சமூகத்துல. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேல்ல போய் அவன் ஆசாரியன் கேட்கறான், எனக்கு ஆயுதம் இல்ல. நல்ல வேளை அங்க போய் கேட்டான். 1 சாமுவேல் 21:8. 1 சாமுவேல் 21:8. அது அங்க ஒரு பொய் சொல்லிட்டான், ராஜாவின் காரியம் அவசரம். அப்படி இல்லை, ராஜா என்னை துரத்துறபடினால் நான் என்ன செய்யல, எதை எடுக்காம வந்துட்டேன். யாரு துரத்தினாலும் துரத்தாட்டாலும் எது இருக்கணும் உன் கையில? எனி டைம் என்ன இருக்கணும்? பட்டயம் இருக்கணும். ஏன்னா நீ ஒரு போர் வீரன். எனி டைம் எது இருக்கணும் உன் கையில? ஆயுதம் இருந்துகிட்டே இருக்கணும். நீ ஒரு விசுவாசி, நீ ஒரு ஊழியக்காரன். நீ எங்க போனாலும் உனக்கு ஒரு கிருபை இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும், ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு வல்லமை இருக்கணும், ஒரு அக்னி என்ன செய்யணும் உன் கையில இருக்கணும். எப்பவுமே நீ உஷாராவே இருக்கணும். 24 hours. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால எப்பொழுதும் கிருபை, வல்லமை, அபிஷேகம், ஆலோசனை, தேவனுடைய நடத்தல் இருந்துகிட்டே இருக்கணும். ஜெபம் பண்ணுவோமா? பாருங்க, பிசாசு எவ்வளவு தந்திரமாய் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஒரு ஆயுதம் கூட இல்லாம பாத்துக்கிட்டான். அன்னைக்கு தான் பயங்கரமான தோல்வியின் நேரம். ஆனா கர்த்தர் அங்கே ஜெயிக்க வைத்தார். அதனால நம்முடைய ஜனங்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், கிருபை, வல்லமையை தந்து வழி நடத்த முடியாக, எந்த இடத்திலும் பிசாசின் கையில சிக்கிக் கொள்ளாதபடி அவர்களை ஆயுதம் அணிந்தவர்களாய் மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய கிருபை வேணும் சுவாமி, அபிஷேகம் வேணுங்க தாவே, ஆலோசனை வேணுங்க தாவே. நிராயுதபாணியாக பிசாசின் கையில சிக்கக்கூடாது, மனுஷர்கள் கையில சிக்கிக் கொள்ளக்கூடாது, சாசின் கையில சிக்கிக் கொள்ளக்கூடாது கத்தாவே. சாசின் கையில மாட்டிக்கொள்ளக்கூடாது கத்தாவே. சாசின் கையில மாட்டிக்கொள்ளக்கூடாது கத்தாவே. சாசின் கையில விழுந்து போகக்கூடாது கத்தாவே. எந்த சூழ்நிலையிலும் எந்த வல்லமையை மேற்கொள்ள ஒரு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும், கிருபை வேணும், முழங்கால் வேணும், மார்க்கவசம் வேணும், ரட்சிப்பு வேணும், விசுவாசம் வேணும், அபிஷேகம் வேணும், கிருபை வேணும், வாக்குத்தத்தம் வேணும், வல்லமை வேணும், ஜெபம் வேணும், கையெடுப்பு வேணும், முழங்கால் ஜெபம் வேணும். எந்த சூழ்நிலையிலும் எந்த வல்லமையை எதிர்கொள்ள பலப்படுத்தி தாரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த வல்லமையை மேற்கொள்ள எதிர்க்க சக்தி உள்ளவர்களாய் மாற்று. பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் மாற்று.
பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடக்கூடியவளாய் மாற்றும். எந்த வல்லமையை எதிர்க்கக்கூடிய வல்லமை உள்ளவளாய் மாற்றும். ஆமா, நல்ல ஜெபம் பண்ணும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் போராட்டம். ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமா, ஒரு சிலருக்கு புருஷன் மூலமா, ஒரு சிலருக்கு மனதில், ஒரு சிலர்ல தொழில்ல, ஒரு சிலர்ல பண விஷயத்துல, ஒரு சிலர்ல பிள்ளைகள் விஷயத்துல, ஒரு சிலருக்கு சரீரத்துல. அதே போல ஊழியக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதங்களிலே போராட்டங்கள். அப்படினால அந்தந்த மேற்கொள்ள அந்தந்த ஆயுதங்கள் நமக்கு தேவை. விசுவாசமோ, கிருபையோ, அபிஷேகமோ, வல்லமையோ, ஜபமோ, உபவாசமோ, எதுவா இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அந்தந்த போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேகம், கிருபை, வல்லமை தருமுடியாய், அந்த ஆயுதத்தை தருமுடியாய் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்களில் உள்ள போராட்டங்கள், அந்தந்த போராட்டங்களை அந்தந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க ஆண்டவரே தேவைகளை சந்திக்க நல்ல ஒரு அபிஷேகம் தாரும், கிருபை தாரும், ஜெபம் தாரும், முழங்கால் தாரும், கையெடுப்பு தாரும், உபவாசம் தாரும், கண்ணீரின் ஆவி தாரும், விழிப்பின் ஆவியை தாரும், விசுவாசத்தின் ஆவியை தாரும், பிரதிஷ்டையை தாரும், பரிசுத்தத்தை தாரும், தேவ அன்பினால் நிரப்பும், திவ்ய சுபாவங்களினால் நிரப்பும், சத்துருவை மேற்கொள்ள பலன் தாரும். அடுத்து நாம் இந்த சரீரத்தில் தான் தேவ சித்தம் செய்கிறோம். இந்த சரீரத்தை அவன் போட்டு வறுத்து எடுக்கிறான். இந்த சரீரத்தை தேவன் நமக்கு கொடுத்தது எதுக்காக? இதோ ஒரு சரீரத்தை எனக்காக நேர் ஆயத்தம் பண்ணினீர். எதற்காக? இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். அதுக்கு தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த சரீரத்தில் நம்ம தேவ சித்தம் செய்யறதுக்கு நம்ம தீர்மானங்கள் எடுக்கிறோம், பிரதிஷ்டைகள் பண்றோம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய அறியாமை புத்தியினத்தில் நம்ம அந்த தேவ சித்தத்தை என்ன செய்யறதில்லை. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாமல் இந்த சரீரத்தை போட்டு உழுக்கி எடுக்கிறான். யாரு? சாத்தான். வாசிங்க இந்த வசனம், எபிரேயர் 1 எந்த அதிகாரம், எந்த வசனம்? 15 1 அதிகாரத்தில் கூட இல்லையோ? சரி விட்டுருங்க. பலியும் காணிக்கை நீர் விரும்புகிறதில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணிடு, உங்களுடைய சித்தம் செய்ய வருது. அப்ப இந்த சரீரத்தில் தான் தேவ சித்தம் செய்ய முடியும். ஒன்று, இயேசுவின் வருகையில் இந்த சரீரம் தான் என்ன செய்யுது? மீட்பு அடைகிறது. ரோமர்ல வாசிக்கும் பொழுது மேலும் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். ரோமர் எத்தனை? 8 23. அப்ப இந்த சரீரம் தான் மீட்படைய போகுது. அதனாலதான் இந்த சரீரத்தில் பயங்கரமான போராட்டங்கள். இந்த சரீரத்தை பிசாசு போட்டு உழுக்கு எடுக்கிறான். இந்த சரீரத்தை தான் சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டான். இந்த சரீரத்தில் தேவசித்தம் செய்யக்கூடாது. ஆனால் அவர் அந்த சரீரத்தில் தேவசித்தத்தை என்ன செஞ்சிட்டாரு? செய்து முடிச்சிட்டாரு. அதனால் நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்துவான். வியாதிப்படுத்துறது, பலவீனப்படுத்துறது, வேதனைப்படுத்துறது, களைப்பாக்குறது, சோர்ந்து போக வைக்கிறது, இதெல்லாம் எதுல தான்? அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சரீரங்கள் எல்லாம் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். இப்போ சிம்சோனுடைய சரீரம் சாதாரண சரீரம் தான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அந்த பிரதிஷ்டையின் மூலமா ஒரு பெரிய மகாபெரிய சக்தி, அது மகாபலன். அப்படிதான் சொல்லியிருக்கு அந்த வசனம். உன்னுடைய மகாபலன் எதினால் உண்டானது? பலன் அல்ல, என்னது அது? மகாபலன். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி, அதுதான். இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. வாசிங்க சிம்சோன் நியாயாதிபதிகளை. உன்னுடைய மகாபலன் கேட்ட கொஸ்டின் என்னது? மகாபலன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி, அது ஒரு பயங்கரமான ஆவி. அதான் பரிசுத்தாவின் நிறைவான ஜீவன். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து என்ன செஞ்சது? எழுப்பினது. அடுத்து எபிரேயர்ல வாசிக்கிறோம், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. தெரியுமா அந்த வசனம்? அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அந்த வல்லமை இருக்கிற மனுஷனை ஒருத்தரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருக்குள்ள இருந்தது அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. எபிரேயர் 7:17. அந்த வல்லமை தான் இயேசுவை ஆசாரியராய் மாற்றினர்.
இந்த சரீரத்தில் அந்த சூப்பர் நேச்சர், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை, அளவில்லாத ஜீவன் நமக்கு சரீரத்தில் வேணும். பாருங்க, இன்னைக்கு தலைவலி, கால்வலி, கைவலி, கண்ணு பார்வை மங்குது, உட்கார முடியல. இதெல்லாம் நான் பரியாசத்துக்கு சொல்லலை, நமக்கு இப்போ இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். முந்தைய காலங்களில் மனுஷனுடைய வயதெல்லாம் 900, 800 இப்படி தான் இருந்துச்சு. அப்படியே மோசையின் காலத்தில் இது எங்கே வந்துருச்சு, சர்றன்னு இறங்கி. சங்கீதக்காரன் சொல்லும்போது எவ்வளோ சொல்கிறான், பலத்தின் மிகுதியிலால 80. அதுக்கு மேலே ஒருத்தர் இருந்தான்னா வருத்தமும் சஞ்சலம் தான். அப்போ டக்குன்னு நினைஞ்சிருச்சு, சர்வன்னு குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் மேரேஜ் வயசுன்னு சொல்ல, கல்யாண வயசுன்னா என்னது, 40. அந்த காலத்தில் ஈசாக்கு கல்யாணம் பண்ணும்போது எத்தனை வயசு, 40. இப்போ 40 வயசுல செத்து போயிடுறான், முடிஞ்சு போன காலம் அது. இப்போ கல்யாண வயசுங்கிறது 13, 14 போயிடுச்சு, டீன்ல போயிடுச்சு அது. அப்ப பாருங்க, அந்த மனுஷனுடைய காலங்கள் இணைஞ்சிட்டு இருக்கு, குறியிட்டு. அப்ப சங்கீதக்காரன் காலத்துல 70, 80, இப்ப நம்ம வயசுல 40, 50. அப்ப அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்ப நம்முடைய சரீரம் அப்ப எவ்வளவு பலவீனப்படும். அன்னைக்கு 60 வயசுல பலவீனப்பட்டாங்க, இப்ப 30 வயசுல நினைச்சான் பலவீனப்படுறான். வியாதிகள் பயங்கரமா போராடுது, புது புது வியாதி. என்ன கேன்சர்னு சொல்ல முடியல, அது விதவிதமான கேன்சர்கள். அப்போ நம்ம இப்போ ஜெபம் பண்ணணும். நம்முடைய சரீரத்தில், நம்ம எல்லாம் நம்ம உலகத்துல தான் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய சரீரத்தை எந்த வல்லமை நிரப்பணும், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை நம்ம நிரப்பினாதான் நம்ம வண்டியை ஓட்ட முடியும், உபவாசம் எடுக்க முடியும். இப்போ சுகர், அதோட அவன் சாகிற வரைக்கும் உபவாசம் எடுக்கிறது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? சுகர் வந்துருச்சு பிறகு உபவாசம் எடுக்கிற ஆளு யாருன்னு சொல்லுங்க. நார்மலா சாப்பிட்டா 3, ஸ்கூல்ல படிக்கும்போது 4 ட்ரிப் சாப்பிடுறோம். ஸ்கூல்ல படிக்கும்போது ஏன்னா 4:30 வந்தவொடனே சாப்பிடுவோம்ல, அது ஸ்கூல்ல அது ஒரு காலம். அதுக்கு பிறகு 3 ஆயிருது. உபவாசம் அப்படி இப்படின்னு போட்டா 1 நேரம் 2 நேரம் சாப்பாடு தான் ஓடுது. சரி, சுகர் வந்துட்டுனா 7 தரம் சாப்பிடுறான். உண்மைதானே? நான் சொல்றது இதுக்கு இல்லை, உண்மைதானே? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மொத்தமா போய் கொஞ்ச நேரத்தில் நாக்கெல்லாம் வறட்சி. அப்ப என்ன செய்யணும், குடிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போன மாதிரி, கை காலில் விட்டு போன மாதிரி. உடனே என்ன செய்யறது, இதை சாப்பிடவா அதை சாப்பிடவா. காலைல 3 மணிக்கு சாப்பிட்டு இருக்கானே, பரியாசம் இல்லை. நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு அதை கந்தல் சொல்றேன். 3 மணிக்கு சாப்பிட்றாங்க, அடுத்த 2 மணி நேரத்தில் அடுத்து என்னது சாப்பாடு. எங்க போகுது? சரி, ஆளாவது ஹெல்த்தா இருக்காங்களா 8 ட்ரிப் சாப்பிட்றதுனால? செத்து போன மாதிரி தான் இருக்கும். அப்போ உபவாசமே எடுக்க முடியாத அளவில் இந்த பிசாசு இந்த சரீரத்தை என்ன செய்யுது, மாத்து. தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் இருந்த ஆளெல்லாம் சுகர் வந்துச்சுன்னா தொலைஞ்சே போயிட்டான். அவனுக்கு பாட்டில் வச்சது ஜபத்திலேயே 7 ட்ரிப் குடிச்சாதான் உட்கார முடியும். அதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யணும், ஆளுகை செய்யும். அழியாத ஜீவனுக்குரிய அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இறங்கினாதான் நம்ம தடுமாறி சியோனு எருசலேம் போய் சேருவோம். இல்ல வியாதி பலவீனத்தில் எங்கிட்டாவது வண்டி தடம் புரண்டு வேற ஸ்டேஷன்ல போய் நிற்கும். அப்படித்தானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? நீங்க வியாதியே இல்லாம வியாதி வந்துருச்சு, நீங்க எதாவது ஒண்ணு நீங்க இங்கிலீஷ் மருந்து எடுக்கிறது இல்ல, தமிழ் மருந்து எடுக்கிறோம், அவ்வளவு வரும். அப்படித்தானே? எல்லாம் அப்படி உண்மைதானே? என்னத்தையாவது ஒன்று மாற்றிக்கிட்டி இங்கிலீஷ்ல போய் ஆஸ்பத்திரி போனால் தானே தப்பு. இங்கே தான் நம்மால் தான் எவ்வளோ மருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான், வைத்தமில் இருந்துகிட்டே மருந்து சொல்லிட்டு இருக்கானே. இதை குடி அதை குடி அதை குடி இதை குடி, நான் இதை குடித்தேன் அதை குடித்தேன். சாராயத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் குடிக்கிறான், குடிச்சிக்கிட்டே இருக்கான். அதை குடிச்சு இதை குடிச்சு குடிச்சு குடிகாரனாகி கடைசியில் விசுவாசம் போய் எருசலேம் போய் சியோன் போய் அடுத்த ஸ்டேஷன் புதிய பூமி புதிய வானத்தில் தான் வண்டி நிற்கணும். அப்படிதானே? விசுவாசம் போயிட்ட பிறகு சியோனும் கிடையாது, எருசலேமும் கிடையாது. வண்டி எங்கே தான் நிற்கும், அடுத்த ஸ்டேஷன் தான். 4 ஸ்டேஷன் தான் இருக்கு, 5வது ஸ்டேஷன் நரகம். இந்த பயணத்தில் 5 ஸ்டேஷன் இருக்கு. ஒன்று சியோன், அடுத்து புதிய எருசலேம்,
இந்த 2 ஸ்டேஷனும் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்க போய் நிக்கலாம்? அது புதிய வானத்தை ஏற்கனவே ஒரு குரூப் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கான். யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான். ரத்த சாட்சியா மறிச்சா நீ எங்க போவ? அந்த ஸ்டேஷன்ல இறங்குவ. இல்லைன்னா புதிய பூமி ரட்சிக்கப்பட்டவனுக்கு. இதையும் சேர்ந்து ஸ்லிப்பா பண்ணி விட்டுட்டீங்கன்னா என்னது? பிரேக் இல்லாத ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அதனால நல்ல கவனமா இருங்க. அதனால இப்பவுமே நம்முடைய சரீரத்தை கர்த்தருடைய கிருபையினால் என்ன செய்யணும்? நிரப்பிக்கணும். கர்த்தருடைய வல்லமையினால் என்ன செய்யணும்? நிரப்பிக்கணும். ஆண்டோடைய அபிஷேகத்தினால் நிரப்பி 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 என்ன செய்யணும்? அப்பப்போ ஃபியூல் பெட்ரோல் ஊத்துற மாதிரி அபிஷேகத்தை வாங்கி 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 லக்கை போய் என்ன செஞ்சிடணும்? தொட்டரணும், விட்டுறக்கூடாது. அதனால இப்பவுமே அதனால தான் பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார், கண்ணு நல்லா இருக்கும்போதே பைபிள் நல்லா படி, கை கால் நல்லா இருக்கும்போதே முடிஞ்ச அளவு ஊழியத்தை என்ன செய்ய செஞ்சிரு. நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும்போதே எதை போட்டுரு? உபவாசத்தை ஸ்ட்ராங்கா போட்டுக்கோ. ஒன்னும் முடியாத ஒரு காலம் வரும். அப்போ நீ உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவார். அவனுக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் கொண்டு போவான். அந்த இடத்துல நீ சமாதானமா நீ போகலாம். ஆவியானவர் உன்னை கொண்டு போவார். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? ஆம், என்னுடைய சரீரத்தில் ஒரு வல்லமை வேணும், கிருபை வேணும், பலன் வேணும், உபவாசிக்க கிருபை வேணும், ஜெபிக்க கிருபை வேணும், விழித்திருந்து போராட ஜெபி வேணும், நல்லா பாடுபடணும், நல்லா வேலை செய்யணும், கர்த்தருடைய வீட்டில் நல்லா வேலை செய்யணும், பாடுபடணும். அப்படிப்பட்ட ஒரு பலன் வேணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் கேட்கலாம். கர்த்தாவே, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை எனக்கு தாருங்க. இந்த சரீரம் மீட்படைய தூக்கி தக்க அளவுல இந்த சரீரத்தை பலத்தினாலும் அபிஷேகத்தினால் நிரப்பும். எல்லாரும் கேட்போம். நம்முடைய சரீரத்தில் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையும் தர முடியாது. ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய சபையில கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்க எல்லாரும் விசுவாச வீரர்களாய் என்ன செய்யணும்? மாறணும். ஜெப வீரர்களாய் மாறணும். விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் மாறணும். பரிசுத்தவான்களாய் மாறணும். கொஞ்சம் ஜனங்கள் தான், ஆனா உண்மை உள்ளவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு விசுவாசி தான் இந்த சபையில இருக்கான் அப்படின்னா அந்த ஒரு விசுவாசி யாரா இருக்கணும்? உண்மையில ஒன்றா. இன்னொரு விசுவாசி இருக்கானா அவன் விசுவாச வீரனா இருக்கணும். இன்னொரு விசுவாசி இருக்கானா அவன் ஜெப வீரனா இருக்கணும். இன்னொரு விசுவாசி இருக்கானா அவன் ரொம்ப பரிசுத்தவானா இருக்கணும். அப்படி ஒரு லெவல் தான் நமக்கு என்னது தேவை. சும்மா போட்டு ஜனம் கூட்டுறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா வந்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. இருக்கிற ஜனங்கள் நல்ல ஒரு சரியான ஸ்டாண்டர்ட் லைஃப்ல வரணும். எவ்வளவு சத்தியங்கள் நமக்கு கிடைக்குது, நமக்கு ஹெவி டோஸ். அப்படித்தானே? விசுவாசத்தை பத்தியே நீங்க ஒரு 500 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. விசுவாசத்தை பத்தி, பரிசுத்தத்தை பத்தி ஒரு 1000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. சுத்திகரிப்பு ஒரு 300 கூட்டம் 400 கூட்டம் அட்டன் பண்ணிருப்பீங்க. அப்ப நமக்கு தான் என்னது அதிகமா கொடுத்திருக்கிறார். அப்ப நம்மகிட்ட தான் அதிகமா என்ன செய்வாரு? கணக்கும் கேட்பார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நம்முடைய ஜனங்கள் சிறியோரோ பெரியோரோ எல்லாரும் நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், விசுவாசவர்களாய், ஜெபவர்களாய் மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட சபையாய் கர்த்தர் நம்முடைய சபையை மாற்ற முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எங்களுடைய சபையில் உள்ளவர்களை நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், உண்மை உள்ளவர்களாய், நேர்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பிரதிஷ்டை உள்ளவர்களாய், ஜெப வீரர்களாய் மாற்றித்தாரும். ஆண்டவரே, உருவாக்கும் ஐயா, உருவாக்கும் ஐயா, உருவாக்குவான். ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் நல்ல ஆவிக்குரிய ஜனங்களை கொண்டு வரணும். சும்மா யாரையாலும் காமாசமான எல்லாத்தையும் கொண்டு வந்து நினைச்சக்கூடாது. இந்த பேழைக்குள்ள ஏற்றின மாதிரி நினைச்சக்கூடாது, ஏற்றிடக்கூடாது. ஊரும் பிராணி, அந்த பிராணி, இந்த பிராணிலாம் உள்ள ஏற்றிடக்கூடாது. சுத்தம் உள்ளது அசுத்தம் உள்ளதுன்னு எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது இந்த பேழைக்குள்ள. அது பழைய ஏற்பாட்டு பேழை. இந்த பிள்ளைக்குள்ள அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஏறக்கூடாது. நல்ல நித்திய ஜீவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஆளுங்கள், செலக்டட் ஆளுங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். சீயோன் எருசலேமுக்குரிய ஜனங்கள், அந்த மாறாத விசேஷமான அந்த மேன்மையான இடத்துக்குரிய ஜனங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? கொண்டு வரும். அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்க. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் நமக்கு வேணும். அப்போஸ்தலர் 13:48. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. சும்மா வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு குழப்பிட்டு கிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய வேண்டாம். அந்த ஒரு சபையில் பயங்கர சண்டைக்காரனா இருப்பான். அவனை கொண்டு வந்து இங்கே விட்டா இவன் இங்கே போட்டு என்ன செய்வான்? குழப்பிட்டு இருப்பான். இந்த சபையில் ஜனங்கள் கூடினா ஒரு கேடு இருக்கு. சபையில் ஜனங்கள் கூடிட்டா குழப்பம் பண்ணிடுவான். அப்படித்தானே? சரிதானா நான் சொல்ற பாயிண்ட்? அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. சீசர்கள் பெருகினார்கள், சோத்துக்கு சண்டையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாசிங்க. அப்போஸ்தலர் 6. அந்நாட்களில் சீசர்கள் பெருகின போது 6:1. ரேக்கன்னா நல்லா படிச்சவன், ஞானி அவன்.
ஆனா நல்ல படிப்பு இருக்கு, ஆனா என்ன ஆவி இருக்கு? எங்க ஆளுங்களை கவனிக்கல, சாம்பார் ஊத்தல, அப்படித்தானே? அதான சண்டை. அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் இந்த கூட்டம் கொண்டா இது ஒரு பெரிய பிரச்சனை. இருக்கிற பஞ்சாயத்துக்கே டைம் இருக்காது. அந்த பையன், இந்த பொண்ணு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இதுன்னு என்னத்தையா எடுத்துட்டு வந்துருவானு. அதனால தான் நான் சொல்றேன், யார் வரணும்? நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட டீம் வரணும். இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணலாமா? அப்போஸ்தலர் 13:48 வச்சு சும்மா யாரெல்லாமா கொண்டு வந்து இறக்கி விட்டுறக்கூடாது. இங்கே கடந்து சண்டை இருக்கிற சவுலு, இருக்கிற குழப்பவாதிகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டா சபைக்குள்ள என்ன நடக்கும்? கிரேக்கரானவர்கள், எபிரேயர்கள், இவங்க எல்லாம் சண்டையை போட்டு கடந்து சீசர்கள் பெருகுனா இது ஒரு கேடு. ஆனா நல்ல சீசர்கள் பெருகட்டும். யார் வரணும்? அவன் இந்துக்கள்ல இருந்து வந்தாலும் சரி, முஸ்லீம்ல இருந்து வந்தாலும் சரி, மற்ற சபையில இருந்து வந்தாலும் சரி, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வர முடியாது. எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. ஐயா, சபை பெருகி குழப்பங்களாய் மாறக்கூடாது. சபை பெருகி நித்திய ஜீவனுக்குள்ளாய் மாறணும். கர்த்தா, நித்திய ஜீவனுக்குரிய ஜனங்களை கொண்டு வர முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயங்காலம் உள்ள பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்பெடுக்கணும். ஜனங்களை கொண்டு வரணும். சரியான வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பணும். ஜனங்களை கொண்டு வந்து கர்த்தர் பேசி ஒவ்வொரு வேதத்திலும் இருந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது. ஆவிக்குரிய கூட்டமாய் மாற்றி தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் உண்டு. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வேண்டுதல், விண்ணப்பங்கள், ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியாது, நிறைவே கட்டளிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். அருமையான பிதாவை வாழ்த்து துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையில உம்முடைய சமூகத்தில் வந்து உபவாசத்தோடு பல காரியங்களை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஜெபிக்கத்தக்கதாக அடியார்களுக்கு நீர் உதவி செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்தின் வேதனைகள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய சரீர வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் கர்த்தாவே. அதற்கு ஏற்றவனமான பதிலை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை, ரட்சிப்பை, நிறைவை கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை, இளைப்பாறுதலை, சமாதானத்தை தெய்வம் கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்காய் ஜெபிக்கிறோம். சபையின் முன்னேற்றத்துக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோங்க. தாவே, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். மாலையில் உள்ள வேத பாடத்தை பொறுப்படும். தொடர்ச்சியாயுள்ள ஊழியங்களை பொறுப்படும். எல்லா குடும்பங்களையும் நடத்தும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.